அப்புறம் சட்டமன்றத்தில் இங்கே தானே இல்லை, சட்டமன்றத்தில் என்னென்னலாம் பேசுகிறாரு தெரியுமா? இதே செந்தில் பாலாஜி திரு கருணாநிதி பற்றி என்னென்னலாம் பேசினாரு, கடுமையாக பேசினாரு. சட்டமன்றத்தில் பதிவு நீக்க முடியாது. அதே திரு ஸ்டாலின் பேசினாரு. அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கும்போது, இங்கே நிற்கிற வேட்பாளர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அதிமுக இருக்கும்போது, இந்த டிக்கெட் அடிக்கிற மிஷின் இருக்கு பார்த்தியா, அதில் ஊழல் பண்ணான்னு பேசினார். இப்படியெல்லாம் பேசிவிட்டு புனித நீராடி தூய்மையானவராக வந்து நிற்கிற மாதிரி அடையாளத்தை காட்டுறார். நல்லா பார்த்துங்க, தான் 5 கட்சி அமாவாசை. அவர் போகாத கட்சியே கிடையாது. 5 கட்சிக்கு போனதில் மட்டும் ஒரே 5 ஆண்டுல 2 சின்னத்தில் நிறுத்தின பெருமை இங்க இருக்கிற வேட்பாளர்கள். முதல் அதிமுக நின்று ஜெயிச்சாரு, பிறகு அதிமுக இருந்து வெளியேறின நீக்கிட்டோம், போய் திமுக நின்று ஜெயிக்கிறார். அங்க பூரா வாரி விட்டார். இதே மாதிரி அதை செய்வோம் இதை செய்வேன், என்னுடைய கரூர் சட்டமன்ற தொகுதியில் தேனாரும் பாலாரும் ஓடும் எல்லாம் மக்கள் நம்பினாங்க, ஓட்டை குத்துனாங்க, நாமும் போட்டு இங்க வந்துட்டார். யாரு? தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு வந்துட்டார். தயவு செய்து அருள் கூர்ந்து நீ சிந்திக்க வேண்டும். ஒரு அரக்கன் மன்னிக்க முடியுமா? அரக்கன் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு தெரியும்? அரக்கனை விட கொடியமானவர், அரக்கனை விட கொடியமானவர். அப்படிப்பட்ட மனிதாபிமானம் இல்லாத, மனித இரக்கம் இல்லாத ஒருவர் இந்த தொகுதியில் போட்டியிடார். அருள் கூர்ந்து தயவு செய்து கொங்கு நாட்டு மக்கள் விழிப்புணர்வுகள், சிந்தித்து பார்க்கக்கூடியவர்கள், எது சரி தவறு என்று எடை போட்டு அதற்கு தக்க தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள், இந்த மண்ணில் பிறந்த மக்கள், அவர்கள் நியாயமான தீர்ப்பை வழங்குவீர்கள், நல்லவரை தேர்ந்தெடுப்பீர்கள். திரு அர்ஜுனன் அவர்களையும் திரு ஜெயராமன் அவர்களையும் வாணி சீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்படும்.